Next topic வந்து general methods of preparation of amines from nitro compounds. NO2 குரூப்பை ரெடியூஸ் பண்ணோன்னா அது NH2 ஆகும். அப்போ நைட்ரோ காம்பவுண்டை ரெடியூஸ் பண்ணால் அமீன் கிடைக்கும், ப்ரைமரி அமீன். இப்போ இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டுன்னு பார்த்தா ஹைட்ரஜன் நிக்கல் அல்லது டின் அண்ட் HCl ஆர் பலேடியம் ஹைட்ரஜன். இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்லாம் போட்டோன்னா NO2 குரூப் NH2 ரெடியூஸ் ஆகும். So nitro compounds on reduction using hydrogen nickel or tin and HCl or palladium and hydrogen gives primary amine. RNO2 gives RNH2. இந்த R வந்து alkyl குரூப்பாக இருக்கலாம் அல்லது aryl குரூப்பாக இருக்கலாம். For example, nitroethane on reduction gives ethylamine அல்லது ethanamine. Nitrobenzene on reduction gives aniline. C6H5NH2 aromatic amine. இது வந்து aniline பேரு. Next method வந்து reduction from nitrile. Nitrile அப்படின்னா cyanide இன்னொரு பேர் தான் nitrile. Methyl cyanide common name. IUPAC name பார்த்தீங்கன்னா ethane nitrile. ரிடக்ஷன் இங்கே வந்து ஹைட்ரஜன் நிக்கல் அல்லது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அல்லது சோடியம் எத்தனால். இந்த மூணில் எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டாலும் ப்ரைமரி அமீன் கிடைக்கும். The reduction in which sodium and ethanol is used as a reducing agent is called Mendius reaction. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நேமிங் ரியாக்ஷனில் வரணும். நைட்ரைல் வந்து ரெடியூஸ் பண்ணால் ப்ரைமரி அமீன் கொடுக்கும். இதில் ரெடியூசிங் ஏஜெண்ட் வந்து சோடியம் எத்தனால் யூஸ் பண்ணால் அந்த ரியாக்ஷனுக்கு பேர் மெண்டியஸ் ரியாக்ஷன். இது வந்து நார்மல் லெட்டர் பிளாக் லெட்டர்ஸில் இல்லை, அதனால் இதை மிஸ் பண்ணிடுவீங்க. புக்கில் இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ நேமிங் ரியாக்ஷன்ஸ்னு தனியாக கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மெண்டியஸ் ரியாக்ஷன் வந்ததுன்னா நீங்கள் இதை மார்க் பண்ணலைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ புக்கில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. Alkyl nitrile on reduction compulsory இந்த specific இந்த reducing agent போட்டால் தான் இதுக்கு பேர் Mendius reaction. Sodium and ethanol. Reduction of isocyanide. Isocyanide என்ன? cyanide CN தெரியும், அதை அப்படியே மாற்றி போட்டால் NCன்னு போட்டோன்னா அதுக்கு பேர் isocyanide. Reduction of isocyanide with sodium amalgam and ethanol gives secondary amine. Difference note பண்ணுங்க. Cyanide reduction gives primary amine. Reducing agent வந்து sodium ethanol இருந்தாலும் அல்லது ஹைட்ரஜன் நிக்கல் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இதெல்லாம் இருந்தால். இதே ஐசோசயனைடு reduction using sodium amalgam and ethanol போட்டோன்னா gives secondary amine. N-methyl methanamine. ஸோ நைட்ரைல் அல்லது சயனைடு ரிடக்ஷனில் ப்ரைமரி அமீன் கொடுக்கும், ஐசோசயனைடு வந்து ரிடக்ஷனில் செகண்டரி அமீன் கொடுக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ஃப்ரம் அமைட். இது வரைக்கும் 2 மெத்தட் பார்த்துருக்கோம், ரெண்டுமே ரிடக்ஷன் தான். இதுவும் வந்து ரிடக்ஷன். அமைடு ஜென்ரல் ஃபார்முலா வந்து RCONH2, இதுதான் அமைடு. reduction வந்து using lithium aluminum hydride gives amine. CO வந்து CH2 reduce ஆகும். இதில் இன்னொரு மெத்தட் வந்து ஹாஃப்மேன்ஸ் டீக்ரடேஷன். இதுவும் வந்து நேமிங் ரியாக்ஷனில் கேட்குறது. டீக்ரேட் ஆகிறதுனா என்ன? குறையிறது இல்லையா? ஹாஃப்மேன்ஸ் டீக்ரடேஷன் இது எப்படி ஈஸியாக என்ன வச்சுக்கலான்னா, அமைடு வந்து ரெடியூஸ் பண்ணால் அமீன் வரும் வித் 1 கார்பன் லெஸ் than the parent amide. அதனால தான் இதுக்கு பேர் Hoffman's degradation. Amides when treated with bromine in the presence of aqueous or ethanolic KOH. Specific இந்த reagent போடணும். Hoffman's reactionனாலே bromineம் KOH gives primary amine with 1 carbon atom less than the parent amide. அதுக்கு தான், அதனால தான் இதுக்கு பேர் ஹாஃப்மேன்ஸ் டீக்ரடேஷன். RCONH2ங்கிறது அமைடு,
இந்த அமைடில் ஆர் வந்து அல்கைல் குரூப்பாக இருக்கலாம் அல்லது அரைல் குரூப்பாக இருக்கலாம். ஹாஃப்மன்ஸ் டீக்ரடேஷனாலே ரியேஜென்ட் வந்து புரோமினும் கேஓஹெச்சும். இட் கிவ்ஸ் RNH2 பிரைமரி அமீன். இப்போ வந்து பேரண்ட் அமைட்லேருந்து அமீனோட 1 கார்பன் லெஸ்ஸாக இருக்குது. இதனால தான் இதுக்கு பேர் ஹாஃப்மன்ஸ் டீக்ரடேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் அல்கைல் ஹேலைட். இதுவும் நேமிங் ரியாக்ஷன், கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின், கம்பல்சரி இது எல்லோரும் படிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது, சரியா? கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ். இது வந்து ஃபார் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் அலிஃபேட்டிக் பிரைமரி அமீன். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நேம் எல்லாம் சொல்லாமல் கிவ் எனி ஒன் மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஃபார் எனி சிந்தசிஸ் ஃபார் தி ப்ரிப்ரேஷன் ஆஃப் அலிஃபேட்டிக் பிரைமரி அமீன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததில் போத் அலிஃபேட்டிக் அரோமேட்டிக் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் இந்த மெத்தடில் ஒன்லி பிரைமரி அலிஃபேட்டிக் அமீன் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதுக்கு பேர் கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ். தாலிமைடு ஃபஸ்ட்டு இருக்க ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஒரு பென்சீன் ரிங்கு, அதோட C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O NH இருக்கணும். தால் இமைடு, அமைடுனா CONH2 இருக்கும். இது இமைடு, அதனால தான் CO ட்வைஸ் NHன்னு இருக்கும். பென்சீன் ரிங் போட்டு 2 CO குரூப்பு அட்ஜசன்ட் பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கணும். அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி NH போடணும். இதுக்கு பேர் தால் இமைடு. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோன்னா ஆல்கஹாலிக் KOH. வெறுமை போட்டோன்னா அக்வஸ்ன்னு அர்த்தம். அதனால் ஆல்கஹாலிக்னா கம்பல்சரி ஆல்கஹாலிக்னு மென்ஷன் பண்ணணும். ஆல்கஹாலிக் KOH போட்டோன்னா பொட்டாசியம் தால் இமைடு கிடைக்கும். NHல இருக்க ஹெச்சை எடுத்துட்டு பொட்டாசியம் போடணும். ஸோ பொட்டாசியம் தாலிமைடு. இது கூட RX அல்கைல் ஹேலைட் போட்டோன்னா இந்த கேக்கு பதில் R வரும். N அல்கைல் தாலிமைடு. அடுத்தது வந்து அக்வஸ் KOH. அதனால தான் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆல்கஹாலிக் KOH, அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் வர்றது அக்வஸ் KOH. இப்போ இந்த CONR இருக்கு இல்லையா, இந்த 2 சைடு பாண்டும் பிரேக் ஆகும். பிரேக் ஆகி RNH2 பிரைமரி அமீனும் பொட்டாசியம் தாலேட், ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, பொட்டாசியம் தாலேட், இது வந்து பை ப்ராடக்ட். ஸோ கேப்ரியல் தால் இமைடு சிந்தசிஸ். ரியாக்டன்ட் வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் தால் இமைடு எடுத்துக்கணும். ஆல்கஹாலிக் KOH போட்டால் பொட்டாசியம் தாலிமைடு கிடைக்கும். அதோட RX போட்டோன்னா N அல்கைல் தாலிமைடு. கம்பல்சரி இந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே அந்த பேரை எழுதணும். இது அக்வஸ் KOH போட்டோன்னா இட் கிவ்ஸ் அலிஃபேட்டிக் பிரைமரி அமீன். ஸ்பெசிஃபிக்காக இந்த மெத்தட் வந்து ஃபார் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் அலிஃபேட்டிக் பிரைமரி அமீன் தான், அரோமேட்டிக் கிடையாது. இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன், கம்பல்சரி இது படிச்சுக்கோங்க. அடுத்தது ஹாஃப்மன்ஸ் அமோனாலிசிஸ். அமோனாலிசிஸ், லிசிஸ் அப்படின்னாலே பிரேக்கிங், பிரேக்கிங் யூஸிங் அமோனியா, அதனால் இதுக்கு பேர் அமோனாலிசிஸ். ஹாஃப்மன்ஸ் அமோனாலிசிஸ். அல்கைல் ஹேலைட் அல்லது பென்சைல் ஹேலைட் heated with alcoholic ammonia in a sealed tube. You will get a mixture of primary, secondary, tertiary amine and quaternary ammonium salt. இந்த மெத்தடில் இண்டிவிஜுவல் அமீன் கிடைக்காது, மிக்சர் ஆஃப் அமீன்ஸ் அண்ட் குவாட்டர்னரி அம்மோனியம் சால்ட் எல்லாமே கிடைக்கும். அல்கைல் ஹேலைட் ஃபஸ்ட்டு அமோனியாவோட பிஆருக்கு பதில் NH2 வரும், ஒரு HBr ரிமூவ் ஆகிடும், பிரைமரி அமீன். Again with 1 mole of alkyl halide gives secondary amine. With 1 more mole of alkyl halide, tertiary amine. With 1 more mole gives quaternary ammonium salt. This is a nucleophilic substitution. So mixture of amines எப்படி prepare பண்ணலாம் அப்படின்னு ஜென்ரலாக கேட்டால் இது எழுதலாம். Hoffman's ammonolysis gives mixture of amines, not individual amines. இதோட ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கைல் ஹேலைட் வந்து RI வந்து கிரேட்டர் தேன் RBr தென் RCl விட. இதுவும் 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
another method வந்து alkyl halide can be converted to primary amine by treating it with sodium azide NaN3 followed by reduction using lithium aluminum hydride. இது வந்து another method for preparing primary amine. alkyl halide sodium azide NaN3 gives methyl azide கிடைக்கும். இதை reduction using lithium aluminum hydride போட்டோன்னா will get primary amine. Next வந்து preparation of aromatic amine that is aniline from chlorobenzene. chlorobenzene அமோனியாவோட ட்ரீட் பண்ணோம். இதில் வந்து காப்பர் ஆக்சைடு 200 degree Celsius gives aniline. Ammonolysis of hydroxyl compound that is alcohol. இப்போ எத்தனால் அமோனியாவோட ட்ரீட் பண்ணோன்னா எத்திலமீன். ஃபர்தர் வித் 1 more moles செகண்டரி amine கிடைக்கும். with 1 more mole of alcohol gives tertiary amine. So when vapor of alcohol and ammonia are passed over alumina or tungsten oxide or silica at 400 degrees Celsius, all type of amines are formed. இதுலேயும் வந்து primary, secondary, tertiary மூணுமே கிடைக்கும். இதுக்கு பேர் Sabatier Meillet method. இதுவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Sabatier Meillet method. இதுலேயும் மிக்சர் ஆஃப் அமீன்ஸ் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஹாஃப்மன்ஸ் அமோனாலிசிஸ்லேயும் மிக்சர் ஆஃப் அமீன்ஸ் கிடைக்கும். அது வந்து ஃப்ரம் அல்கைல் ஹேலைட். இது வந்து ஃப்ரம் ஹைட்ராக்சில் காம்பவுண்ட் தட் இஸ் ஆல்கஹால். அல்கைல் ஹேலைட்லேருந்து மிக்சர் ஆஃப் அமீன்ஸ் வந்தால் அதுக்கு பேர் ஹாஃப்மன்ஸ் அமோனாலிசிஸ் ரியாக்ஷன். ஹைட்ராக்சில் காம்பவுண்ட்லேருந்து அமோனாலிசிஸில் மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரைமரி செகண்டரி அமீன் வந்ததுன்னா அதுக்கு பேர் சபாட்டியர் மெய்லே மெத்தட். Phenol reacts with ammonia at 300 degrees Celsius in the presence of anhydrous zinc chloride at 300 degrees Celsius gives aniline. இதுவும் வந்து ஹைட்ராக்சில் காம்பவுண்டை அமோனியாவோட ட்ரீட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்தது அலிஃபேட்டிக் அமீன், இது வந்து அரோமேட்டிக் அமீன் அனிலின். how would you prepare aniline from phenol அப்படின்னா ஹைட்ராக்சில் காம்பவுண்ட் ஃபீனாலை அமோனியாவோட 300 degree Celsiusல in the presence of anhydrous zinc chloride போட்டோன்னா you will get aniline.